அதாவது ஃபாரின் கண்ட்ரி சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகளுக்கு ஈவெண்ட்டாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. ஸோ ரொம்பவுமே அற்புதமான ஒரு பள்ளிவாசல் அது. இந்த கடற்கரையை பற்றி சொல்லணும்னா ஒரே சேஃபாக இல்லைங்க, சில இடத்துல பள்ளமாகவும் சில இடத்துல மேடுமாகவே இருக்குது. பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அந்த கடற்கரை. அது இந்த மாதிரி கொழுப்படுத்த வண்டியை ஓட்டி அப்புறம் எங்கேயாவது போய் விழுந்ததுக்கப்புறம் தான் தெரியுங்க அடிபட்டு இதானதுக்கப்புறம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான விளாகில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அற்புதமான பிளேஸ்க்கு தான் போகிறோம். என்னடா ஒரே கோஸ்டல் ஏரியாவை பார்த்து கவர் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. நம்ம ராமநாதபுரம் ஃபுல்லாமே கோஸ்டல் ஏரியா தான். ஸோ நான் இப்போதைக்கு பிகினர் மோட விளாகிங், அதாவது நம்ம ராமநாதபுரத்தை ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அடுத்து வந்து நம்ம அதர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் அதர் கண்ட்ரி எல்லா ஊருக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊரில் இருக்க பிளேசஸ் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணி அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரெயின் ஆகிக்கலான்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவ் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மிச்சது எல்லாத்தையும் ஃபுல்லாக உங்களுக்கு மோடாவில் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸ்லோ விளாக்ல போகலாமா? ஸோ காய்ஸ் ஃபைனலாக கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4:30 ஆச்சுங்க. நம்ம கொஞ்சம் வெள்ளனே கிளம்பலான்னு நினச்சோம். ஸோ அப்படி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ காய்ஸ் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பீச்சுக்கு தாங்க போகிறோம். அதாவது நம்ம ஆற்றாங்கரை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரைக்கு தான் போகிறோம். ஸோ ரொம்ப ஃபேமஸான கடற்கரைலாம் இல்லை, அது வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட் மாதிரி தாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த கடற்கரைக்கு தான் போகிறோம். உங்களுக்கு அப்படியே போயிட்டு நான் வந்து எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுறேன். திஸ் இஸ் கௌசனல் காலேஜ், அதாவது நம்ம ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கௌசனல் காலேஜுங்க இது. காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுநாதபுரத்தில் வந்து சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ரெகுநாதபுரத்தில் வந்து சந்தை போடுவாங்க. செம பிஸியாக இருக்குங்க இங்கே. அந்த சனிக்கிழமை ஆகிட்டா போதும், இந்த ரோடை வந்து அப்படியே களை கட்டும், அவ்வளோ கூட்டமாக இருப்பாங்க. சுற்றி இருக்கிற அனைத்து கிராமங்கள்லேருந்துமே இங்கே வந்து காய்கறிகள் வாங்க வந்துடுவாங்க. மிச்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிள்ளை இருக்காது, ரொம்ப அப்படியே சோர்வாக கிடக்கும். அந்த சனிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பிஸியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு கிழமை சந்தை போடுவாங்க போல். ஸோ நம்ம ராம டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் பார்த்துருக்கேன், நிறைய ஊரில் வந்து ஒவ்வொரு கிழமையில் ஒவ்வொரு ஊர் சந்தை போடுவாங்க. நம்ம ஊரில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சனிக்கிழமை சந்தை. ஸோ செம பிஸியாக இருக்கும். பட் இன்னொன்று என்னென்னா வந்து அது கரெக்டாக வந்து வீக்கெண்டில் வந்துடுது உங்களுக்கு. ஸோ அதனாலேயே வந்து நிறைய பிள்ளைகள்லாம் வருங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேட்குதா? ஸோ பசங்கள்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைட் அடிக்க சாயந்தரம் வந்து நின்றுவாங்க. லேடிஸ் வண்டி மாடி நம்ம தான் கவனமாக போகணும். லேடிஸ் வந்தால் நம்ம ஒதுங்கிடணுங்க ஆட்டோமேட்டிக்காகவே. போலீஸ்கார அக்கா காய்ஸ், இந்த ஆற்றங்கரையை பற்றி சொல்லணும்னா நம்ம வந்து இதுவரை போனதில்லை. ஸோ எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு அற்புதமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேனி வைகை டேம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய ஆறு வந்து நம்ம கடலில் வந்து இணையக்கூடிய இடம் அங்கே இருக்காமுங்க. ஸோ அதாவது நம்ம வைகை ஆறு வந்து கடலில் டேரெக்டாக இணையக்கூடிய வந்து இடம் இருக்கான். ஸோ நான் மெயினாக வந்து அந்த பிளேஸ் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போ போகிறேனே. போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள், அட கடவுளை எப்படிலாம் வராங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வரது தான் ரொம்ப வந்து விபத்து ஏற்படுத்துது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வரலாம் இல்லையா? இப்போ வண்டி முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிய தான் செய்யும். ஸோ கொஞ்சம் பார்த்து ஸ்லோ பண்ணி வரலாம். ஸோ எல்லோரும் பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் சுச்சுவேஷனில் கொஞ்சம் நின்று ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள் எல்லாருமே. ஏன்னா நம்ம ஒரு ஆள் நம்மளோட சுயநலத்துக்கு இது பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். அப்போ ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு அது வந்து பெரிய விபத்தை ஏற்படுத்திடும். இப்போ நம்ம வந்து ஓகே இதை வந்து ஒரு லேடிஸ்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆப்போசிட்டில் இப்போ கார் இப்போ ஏறிட்டாப்பில் டக்குன்னு இந்த இடத்துக்கு நமக்கு பதில் வேறு யாராவது ஒரு லேடிஸ் வந்துருந்தாங்க என்ன ஆகும்? பதட்டத்தில் எங்கிட்ட கொண்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்து எல்லாருமே வந்து கவனமாக வண்டி ஓட்டுங்க. அவசரப்படாமல் பொறுமையாக நின்று ஏறுங்க. ஏறக்கூடிய இடத்துல மட்டும் ஏறுங்க. வழுதூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே விழுந்து நம்ம வந்து அப்படியே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த வழுவூரில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ஊருக்கு வந்து ராமநாதபுரத்தில் ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல்னு கூட சொல்லலாம். அதாவது ஃபாரின் கண்ட்ரி சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகளுக்கு ஈவெண்ட்டாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. ஸோ ரொம்பவுமே அற்புதமான ஒரு பள்ளிவாசல் அது. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு அந்த பள்ளிவாசலையுமே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு லாகாக போடுறேன்.
ஸோ காய்ஸ் இந்த பாதையை பாருங்களேன் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. 2 பக்கம் தென்னை தோப்புங்க, அதில் ஒரு அழகான சின்ன ரோடு. ஸோ ரொம்ப ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. என்ன இப்படி வராங்களோ எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை காய்ஸ். இந்த காருக்காரங்களாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே உட்காந்துட்டு போகிறனால பைக்காரங்களை பற்றி வந்து ரொம்ப யோசிக்கிறதே இல்லை. சட்டு போட்டு அவங்க கூட ஏறி இறங்கி போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டும் நல்லது. வா 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 சூப்பராக இருக்குங்க இந்த ரோடு. எங்கே பாருங்க அல்ட்டியாக இருக்குது பாருங்க இந்த மரம், பனைமரம். ஒரு சின்ன ரயில்வே கேட். எனக்கு தெரிஞ்சு நம்ம விளாக்லேயே இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரயில்வே கேட்டு கிராஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இல்லை சரி நம்ம வந்து அரிமான் பீச் போகும்போது கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இது 2வது கேட். பாருங்கள் அந்த பள்ளிவாசலோட அழகாக பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க அந்த பள்ளிவாசல். இதுதான் நம்ம வழுதூர். ரொம்பவும் சூப்பராக கட்டியிருக்காங்க அந்த பள்ளிவாசல். பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம ராமநாதபுரத்துலேயே ரொம்பவும் பெஸ்ட்டு பள்ளிவாசல் சொல்லப்போனால் இந்த பிளேஸில் தான் சொல்லலாம். அந்தளவுக்கு அற்புதமாக கட்டியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அற்புதமாக இருக்குது. ஸோ காய்ஸ் நீங்கள் யாராவது ஆற்றங்கரை வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராமநாதபுரத்துலேருந்து டேரெக்டாக ராமேஸ்வரம் போகிற ரோட்டில் வந்துருங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா பனைக்குளம் அலையான்குளம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு லெஃப்ட் கட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு கட் பண்ணுற ஒரு ரோடு ஒன்று கட் ஆகும். அதாவது நதிப்பாலம் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் கட் பண்ணிடுங்க. அந்த நதிப்பாலம் ரோட்டில் கட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்னு 2 ரோடு பிரியும். லெஃப்ட்டில் பண்ணிங்கன்னா பனைக்குளம், ரைட்டில் பண்ணிங்கன்னா அலையான்குளம் ஆற்றங்கரைன்னு அப்படின்ற ஒரு ரோடு பிரியும். ஸோ ரைட் சைடில் போயிருங்க. உங்களுக்கு அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் ஆற்றங்கரை வந்துடலாம். அவங்களும் வந்து கூட கேட்டு நீங்கள் உள்ளே வந்துடலாம். அண்ணன் இல்லை ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு மாதிரி போயிட்டுருக்கப்பல என்னன்னு தெரில. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணு காய்ஸ். உங்களுக்கு போர்டுலேயே போட்டிருக்கு பாருங்கள் தனுஷ்கோடி ஆற்றங்கரை அப்படின்னு போட்டு லெஃப்ட்டில் வளர்ந்துருக்கு பாருங்க. கரெக்டாக இங்கே வந்து 7.5 கிலோமீட்டர்ஸ் தான் வருதுங்க ஆற்றங்கரை. ஸோ நம்ம வந்து லெஃப்ட் எடுத்துக்கலாம். இந்த பேரிகடை பார்த்துக்கோங்க, இந்த போர்டையும் பார்த்துக்கோங்க காய்ஸ். இங்கே வந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5 o'clock ஆச்சுங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த நதிப்பாலம் அப்படிங்கிற இந்த ரோட்டில் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஹைவேலேருந்து ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் போகிற வழியில் நதிப்பாலம் அப்படிங்கிற ஒரு ரோடு வந்து கட் ஆகும் லெஃப்ட் சைடில். அதாவது பழைக்குளம் அலையான்குளம் ஆற்றங்கரை போகிறதுக்கு ஒரே வழி தான் இதுதான். ஸோ இப்போ வந்து அந்த வழியில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரோட்டுக்கு ஏன் வந்து நதி பாலம் அப்படி வச்சுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டுக்கு கீழே, இந்த பாலத்துக்கு கீழே வந்து நதி கிராஸ் ஆகி போகும். அதாவது நம்ம வந்து வைகை நதி வந்து இந்த ரோட்டுக்கு கீழே தான் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த பாலத்துக்கு பேர் வந்து நதி பாலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீரோட்டங்கள் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ ரொம்பவும் கம்மியாக தாங்க இருக்குது. இதுதான் வந்து நதிப்பாலம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வைகை ஆறு. இது இந்த வழியாக வந்து தான் அப்படியே பாலத்துக்கு கீழே கிராஸ் ஆகிறதுனால தான் இது பேர் வந்து நதிப்பாலம். நதி கிராஸ் ஆகிறதுனால நதிப்பாலம்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணிலாம் ரொம்ப அளவுக்கு இப்போ வரலங்க, கம்மியாக தான் வருது. இந்த நதி தாங்க கடைசியாக நம்ம போய் வந்து ஆற்றங்கரையில் வந்து கடலில் கலக்குது. ஸோ நம்ம அப்படியே இப்படி போயிட்டு அப்படியே வந்து லெஃப்ட் எடுத்து வர மாதிரி வருது. நம்ம அப்படியே போயிட்டு அங்கே வந்து கன்டினியூ பண்ணுவோம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து 7 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க கரெக்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஒரு 10 minutes தான் காமிக்குது. ஸோ நம்ம வந்து அப்படியே போய் காமிக்கிறேன் பாருங்கள். ரோட்டுக்கு மேலேயே கோழி கழிவுகளை போட்டிருப்பாங்க போலங்க, சரியான ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ போகிறத கொஞ்சம் ஓரமாக போடலாம், நான் ரோட்லேயே போட்டு போயிட்டாங்க. ஸோ வெரி பேட் ஸ்மெல். பார்த்துக்கோங்க இந்த பிளேஸாக, இதில் ரைட் எடுத்துக்கணும். கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5.5 கிலோமீட்டர் வருதுங்க கரெக்டாக. அண்ணா ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டால் போகிறாப்புல, என்னன்னு தெரில. ஸோ அப்போது ஆட்டோக்கார மாதிரி பேர் மறந்துட்டாரா இல்லை என்னன்னு தெரியலையே. நான் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்கண்ணா, அமுத்திட்டாப்புல. ஸோ தெரியல. ஸோ நம்ம ஏதாவது டர்னிங்கில் வளையறதுக்கு போடுறோம்லங்க, அப்படியே போடுறப்ப மறந்துடுறாங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 2 பிள்ளைங்க போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஒரு மாதிரி வண்டியை ஓட்டி பறக்க விட்டுட்டு போகிறாங்க. ரைட் சைடில் வரும்போது பார்க்குறேன் ஒரு மேட்லேருந்து உள்ளேருந்து ஏரியாக்குள்ளேருந்து வர்றாங்க. பார்த்தா சல்லுன்னு பறந்து வராங்க. நம்மளே ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே இருங்க. அது சரி,
இந்த மாதிரி கொழுப்படுத்த வண்டியை ஓட்டி அப்புறம் எங்கேயாவது போய் விழுந்ததுக்கப்புறம் தான் தெரியுங்க அடிபட்டு இதானதுக்கப்புறம் எதுக்கு இப்படி ஓட்டணும், அதுக்கு பொதுவாக ஒழுங்காகவே போயிடலாம் இல்லையா. இந்த கௌசிக் வந்தா கேஸ் இந்த ரோடை பார்த்துக்கோங்க, இது லெஃப்ட்டு, இது வந்து அலங்குளம். அலையான்குளம் ஸ்டாப் தான் இது. முன்னாடி ஒரு கப்பல் போகிறாப்புல, ஸோ அவருமே ஒரு மாதிரி வண்டியை அப்படியே கட்டடிச்சு போயிட்டு இருக்காப்புல, எனக்கு தெரியல. ஜஸ்ட்டு 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க இங்கேருந்து. யாரும் தெரியல, ஒரு மாதிரி சீனா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பிளே ஏற்றி வச்சுக்கிட்டு. ஓ உதவியோ பாருங்க guys, வரிசையாக பனை மரம் அப்படியே அழகாக நட்டு வச்ச மாதிரி இருக்கு பாருங்க, அப்படியே சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த காலத்துலேயே நம்ம வந்து வைக்கும்போது ஒரு க்ரியேட்டிவிட்டியாக யோசிச்சு வச்சது தான். சூப்பராக இருக்குது, வியூனஸ் பாருங்கள், அல்ட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஊரில் அதிகமாக பார்க்கலாம். அப்படியே லைன் படி வந்து செவர் மாதிரி அந்த பழங்களை வந்து நட்டு வச்சுருக்காங்க அந்த காலத்தில். ஸோ நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. காய்ஸ் இந்த மாதிரி மண் கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி நீங்கள் எப்பவுமே ஸ்லோவாக போயிருங்க, அது ரொம்ப டேஞ்சருங்க. அது லைட்டாக பிரேக் அடிச்சாலுமே மாறி விட்டுரும். இந்த ஆலமரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக அந்த முக்கில் கரெக்டாக வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஸ்டாப் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க, பஸ் ஸ்டாப் மாதிரி. ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம ஆற்றாங்கரை ரீச் ஆகிடுச்சு. திஸ் இஸ் ஆற்றாங்கரை. நம்ம இங்கேருந்து கடற்கரைக்கு போக போகிறோம் இப்போ. ஸோ ஆற்றங்கரை நான் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன், டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. திஸ் இஸ் ஆற்றங்கரை பள்ளிவாசல் போலங்க. பெருசாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க, அற்புதமாக இருக்குது. இந்த ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து வைகை ஆறு போல். கேஸ் ஃபைனலாக வந்து நம்ம ஆற்றங்கரை ரீச் ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து ஆற்றங்கரையோட வர வழி. ஸோ இது வந்து ஒரு பார்க்கிங் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஆற்றங்கரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலைகளாக தாங்க இருக்குது, பட் ரொம்பவும் நீட் அண்ட் க்ளீனாக இல்லை. தண்ணியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலராக ஒரு மங்கலாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. காய்ஸ் திஸ் இஸ் ஆற்றங்கரை. பார்த்தாச்சு, வந்தாச்சு, ஒரு வழியாக கடற்கரை வந்தாச்சு. பாருங்கள் இந்த ஆற்றங்கரையோட அழகை, அலைகள் ஒரு மாதிரி அப்படியே அழகாக பொங்கி வந்துகிட்டு இருக்குங்க, பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது. பட் என்ன ஒன்று, இந்த ஆற்றங்கரை கடற்கரையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குளிக்க முடியாது. ஏன்னா பார்த்துக்கோங்க ரொம்ப நீட்டாலாம் இல்லைங்க, கடற்கரையே ரொம்ப ஒரு மாதிரி அந்தளவுக்கு நீட்டாக இல்லை. தண்ணியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலங்களாகவே இருக்குது, ரொம்பவும் பிளாக்னஸாக இருக்குது பாருங்கள் தண்ணி, உங்களுக்கு தெரியுதா? அதே மாதிரி ஓவரான பாசி ஒரு மாதிரி கலக்கமாகவே இருக்குங்க இந்த கடற்கரையை. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்து வியூ அருமையாக இருக்குங்க. அந்த அலைகளை பாருங்கள் அப்படியே அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வந்துகிட்டு இருக்கு, சூப்பராகவே இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் அந்த பக்கம் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது லைவ் வியூஸ் வந்து அருமையாகவே இருக்குங்க. ஆனால் கேமராவில் எப்படி கேட்சப் ஆகுதுன்னு தெரியல. ஸோ காய்ஸ் இந்த கடற்கரையை பற்றி சொல்லணும்னா ஒரே சேஃபாக இல்லைங்க, சில இடத்துல பள்ளமாகவும் சில இடத்துல மேடுமாவே இருக்குது. என்னன்னு தெரியல, கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அந்த கடற்கரை. அதே மாதிரி இந்த வைகை ஆறு இணையக்கூடிய இடங்கிறதுனால அந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கல்லுகளால் ஒரு பாதை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. கேஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பாதை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க கல்லையே. ஸோ நம்ம பாருங்கள், கல்லுகளால் ஒரு பாதை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க கடலுக்குள்ளே. ஸோ ஒரு 50-100 மீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். கடல் அப்படியே வந்து இது வந்து அப்படியே அந்த வைகை ஆறு இணையக்கூடிய இடம். இது வழியாக தான் நம்ம வந்து அப்படியே வைகை ஆறு வந்து அப்படியே இணையுது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சூரியன் சன்செட் ஆகுறது பாருங்கள், அருமையாக இருக்குங்க வியூ பார்க்குறதுக்கு. ஸோ இதில் என்னென்ன ஹைலைட் பாருங்கள், சூரியன் சன்செட் ஆகுது, அங்கே பின்னாடி ஒரு மசீது இருக்குது பாருங்கள், அது பார்க்கவே ரொம்ப அல்ட்டியாக இருக்குங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைகை ஆறும் கடலும் இணையக்கூடிய இடத்துல தாங்க இருக்கும். இப்போ ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா கடலில் தாங்க நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி இப்போ இல்லை, அந்த திண்டு மாதிரி இருக்குது இல்லையா, அதுதான் வந்து அந்த ரோடோட எண்டு. இப்போ இந்த இடம் தான் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வைகை, அப்படியே ரைட் சைடில் ஃபுல்லாக கடல். இதுதான் ஒன்று வந்து அப்படியே இணையக்கூடிய இடம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஆனால் இந்த இடங்கள் வந்து ரொம்ப சுத்தம் இல்லாமல் தாங்க இருக்குது. பாசி பார்த்தீங்கன்னா அதிகமான பாசிகளாக இருக்குது. இங்கே வந்து பாசி திடலாக வந்து சேர்ந்து கிடக்குது. இடம் பார்க்க வியூனஸ் சூப்பராகவே இருக்குங்க, ஆனால் கொஞ்சம் நீட்னஸாக இல்லை இடம். தண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் இல்லாதனால நான் வந்து இப்போ இறங்கி நிற்கிறேன். இல்லைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த திண்டில் அந்த
அந்த பாதை கல்லுகளால் போட்டப்பட்ட பாதை இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம நிற்கணும். அதில் நின்று இந்த வியூவை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணீர் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து இது இறங்கி நின்றுட்டு இருக்கேன். ஃபைனலாக அந்த லாக் வந்து என் பண்ணிக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock ஆச்சு. இந்த இடத்த போய் சொல்லணும்னா வியூ அல்டிமேட்டாகவே இருக்குங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து அந்த வைகை ஆடும் கடல் இணையக்கூடிய இடம் சூப்பராகவே இருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஈவினிங் சன்செட் பார்க்கும்போது ரொம்ப அல்டிமேட்டாகவே இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சன்செட் ஆகிற இடத்துல கரெக்டாக ஒரு மசீது இருக்கு. அந்த மசீதுக்கு நேரம் சன்செட் ஆகுது. அது சூப்பராகவே இருக்கு பார்க்குறதுக்கு. மிச்ச வரைக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாலாம் இல்லைங்க. ரொம்ப பாசிசியமாக கொஞ்சம் குப்பையுமா கிடக்குது. கொஞ்சம் பராமரிச்சு வச்சுருந்தா சூப்பராகவே இருக்கும் இந்த பிளேஸு. பராமரிச்சு இந்த இடத்த வந்து அற்புதமாக வச்சிருக்கலாம். நாளைக்கு இன்னொரு மாடல் லாக்ல சந்திக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் மேலே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புதிய மாடல் லாக்ல சந்திக்கலாம். டாடா பை பாய்.